வணக்கம் நண்பர்களே, எஸ்கியூப் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் ஹெட்பேண்ட் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தர போறேன். அதுக்கு முதல்ல யானும் 3.5 mm பூக்கையும் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு நாட் போடுங்க. போட்டுட்டு 17 செயின்ஸ் போடுங்க. செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ அதுக்கு முதல் செயின்ல சிங்கிள் crochet பண்ணுங்க. அதே மாதிரி இருக்கிற எல்லா செயின்ஸுக்கும் சிங்கிள் crochet பண்ணுங்க. இப்போ ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே திருப்புங்க. மறுபடியும் இந்த ரோ ஃபுல்லா சிங்கிள் crochet பண்ணுங்க. இப்போ 1 செயின் போட்டுட்டு திருப்புங்க. திருப்பிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 செயின்லையும் சிங்கிள் crochet பண்ணுங்க. மூணு செயின்ஸ் போட்ட பிறகு 10 செயின் இந்த மாதிரி போடுங்க. செயின்ஸ் போட்டதுக்கு அப்புறம் கடைசி இருக்கிற 3 செயின்ஸ்ல சிங்கிள் crochet பண்ணுங்க. திரும்ப அடுத்த ரோ வர்றதுக்கு ஒரு செயின் போட்டுட்டு திருப்புங்க. திருப்பிட்டு இப்போ இதுல இருக்க எல்லா செயின்லையும் சிங்கிள் crochet போடுங்க.
ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிட்டு ஃபர்ஸ்ட் 3 செயினையும் சிங்கிள் crochet பண்ணுங்க. பிறகு 10 செயின்ஸ் போடுங்க. இன்னும் லாஸ்ட் 3 செயினையும் சிங்கிள் crochet பண்ணுங்க. அதாவது ரோ 3ல செஞ்சதை திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரோல எல்லா செயின்ஸையும் சிங்கிள் crochet பண்ணுங்க. இந்த லாஸ்ட் 2 ரோஸ் மாதிரி கவுண்ட் 2ல வந்து நீங்க பண்ணுங்க. நான் இதுல வந்து ரோ 3 அண்ட் ரோ 4 வந்து 44 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிருக்கேன். 6க்கு பண்றீங்கன்னா கவுண்ட் 2 வச்சு அவங்களோட ஹெட் சைஸ் வந்து ஸ்டாப். இதோட மொத்த லென்த் வந்து 21 inches. 44 ரோஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில இதே மாதிரி 3 ரோ சிங்கிள் crochet பண்ணுங்க. இப்போ sewing threadம் நீடலையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுல பீட்ஸ் வச்சு தைக்க போறேன். இதை செய்யற மாதிரி இப்போ பீட்ஸ் வச்சு முடிச்ச பிறகு இந்த 2 எண்ட்ஸையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணுங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாத்தையும் நீடில் வச்சு இன்சர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், ஹெட்பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.